ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிபிஐ வழக்கு விசாரணை விஷயமா டெல்லிக்கு விஜய் அவர்கள் சென்றிருந்தார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஸோ விஜய் அவர்களோட விசாரணை அப்படின்றது ஒரு தனி விஷயமா நம்ம பார்க்க முடியாது. அவர் சினிமா நடிகராக இருக்கலாம், இன்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக. ஆனால் அது ஒரு 41 பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அப்படின்ற போது அதில் எமோஷன் தாண்டி இன்னைக்கு அதில் ஒரு லீகல் ஆஸ்பெக்டும் இருக்குது. 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம். அந்த யாரோ ஒருத்தரோட கேர்லெஸ்னஸும் காரணம். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அங்கே அந்த கூட்டத்தை நடத்தியது தாவேகா கட்சி, அதை சூப்பர்வைஸ் பண்ணது அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதற்கான பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள். அந்த கட்சியின் தலைவர், நிறுவனர் எல்லாமே அவர் தான். ஸோ அதனால் அதற்கான பொறுப்பு இருக்குது. இதை தாண்டி அந்த இடத்துல ஃபிசிக்கலாக அவர் இருந்தார், அதுக்கான விட்னஸாகவும் அவர் இருக்கார். ஸோ அதனால் 2 தேவைகளாகும். விட்னஸாகவோ இல்லை அதுக்கு பொறுப்பு ஏற்க ஒருத்தராகவோ, இல்லை வேற யாரோ அதில் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அது என்ன குறைபாடுகள் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது, அதை யார் சரியாக செய்யவில்லை அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு பொறுப்புலையும் அவர் இருக்கார். அப்படின்ற போது அதை சார்ந்து அதை தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயமான பார்க்க வேண்டிய தேவை. அரசியல் கட்சிகள் அதை வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. சிபிஐ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இதே தமிழக காவல்துறையினர் விசாரித்திருந்தால் அதை பாரபட்சம் இல்லாமல் பார்த்துருப்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி அதுக்கப்புறம் வரும். ஸோ அது வெறும் அரசியல் சார்ந்தது மட்டும்தான். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஜென்ரலாக நியூட்ரல், அது நியூட்ரல் இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரத்தை யாராவது பிரசென்ட் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் அதை யாருமே பிரசென்ட் பண்ணல. இது தொடர்பாக இவர் 7 மணி நேரம் இவர்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சிபிஐட்ட. அந்த கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு இவர் வெளில வரும்போது காரில் அவங்களோட ஃபேன்ஸுக்கு கையெல்லாம் காட்டிக்கிட்டு மலர்லாம் தூவி அந்த கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிற ஒரு இது நடந்ததுவே இல்லாத மாரி, எந்த ஒரு கவலையுமே இல்லாத மாரி வந்தது மாரி சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவங்களோட ஹியூமிலிட்டி, மனிதாபிமானம் எங்கே இருக்குது அப்படின்றது. நாங்கள் காசு கொடுத்துட்டோம், அவங்க குடும்பத்தை சந்திச்சிட்டோம், அதோட எங்களோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தவறு. மக்கள் அதற்கு தேவையான என்ன பதிலோ அதை அவர்கள் கொடுப்பாங்க. இல்லை அவங்க அதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு அந்த தனி குடும்பங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி அவங்களோட செலிப்ரேஷன்ன்றது இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகிவிட்டார். ஸோ அதனால நான் இல்லை சிபிஐயால் என்ன எதுவும் பண்ண முடியாது, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நான் அடிமையாகவில்லை அப்படின்ற அந்த ஒரு பார்வையை காமிக்கிறதுக்கான ஒரு பொசிஷனாக இருக்கலாம். ஸோ வந்த உடனே நான் வந்துட்டேன், திமுகவை சார்ந்தவர்களே சிபிஐக்கு அடிபணிந்து போய்விட்டார்கள், ஆனால் நான் திமுக மாதிரி கூட கிடையாது, நான் இண்டிபெண்டா இன்னைக்கு புதிதாக வந்தா கூட நான் இண்டிபெண்டா இருக்கேன், 7 மணி நேரம் என்கொயரிக்கு அப்புறம் கூட நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் பயப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அது டிஎம்கே கொடுக்குற ஒரு வார்னிங்கா பார்க்கலாம். அவங்க கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை அவரோட தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு காமிக்கிற ஒரு செலிப்ரேட்டரி பொசிஷனாக கூட பார்க்கலாம். அது வெறும் சிம்பிளிசம் மட்டும்தான். இந்த 7 மணி நேர கேள்விகளில் பல கேள்விகள் இவரை தொடர்ந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கரூர் கூட்ட பிரச்சாரம் ஜனநாயகன் படத்துக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுறேன். இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் அந்த மாதிரி கேள்விகள் அங்கே வருது அப்படின்றதுக்கு ஒரு பார்வை என்னன்னா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பத்துக்கான தேவையான வீடியோகிராஃப்லாம் எடுக்கப்படும். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி இல்லாமல் மல்டிபிள் ட்ரோன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. படத்துக்கு யூஸ் பண்ண கேமராக்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த கேள்விகள் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அப்போ இதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எங்கெங்க பயன்படுத்தியிருக்காங்க, எங்கெங்க பயன்படுத்த போறாங்க, இந்த ஃபுட்டேஜோட ஆக்சஸ் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற கேள்வி அதனால வருகிறது. ஸோ இவரோட ஃபுட்டேஜ் இவர்கிட்ட மட்டும் இருக்கு, அரசியல் கட்சிக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது வேற ஒரு பார்வையாக இருந்திருக்கலாம். ஆனால் இவரோட மீடியா ரைட்ஸ், இவரோட பர்சனல் ரைட்ஸை எங்க வேணா இவர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற போது அந்த கேள்விகளும் வர வேண்டியதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அதை கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் அப்படின்றதுனால அங்க நடக்கிற பிரச்சனைகளை இவர் பார்க்காம அவர் கமர்ஷியலா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டாரா அப்படின்ற சந்தேகம் கூட வரும். ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்றது தரவா இருக்கும்போது அந்த கேள்விகளும் கேட்க வேண்டியதற்கான தேவை இருக்கிறது. இது தொடர்பாக ஜனநாயக படக்குழுவே நாங்கள் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சொல்லியிருக்காங்க. இல்லை, ஸோ ஏன்னா இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ குற்றம் யாரை பத்தி சாட்டிருந்தா கூட அது தீவிரமா விசாரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற நமக்கு இன்னைக்கு தெரியாது. சிபிஐ இன்வெஸ்டிகேட்டே பண்ணாம அவங்களுக்கு குற்றம் செய்யவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அதற்கான தேவை இருந்தால் அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். சிபிஐ எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சிபிஐ அபிஷியலா எதுவும் தெரிவிக்கல, மற்றவர்கள் பொது வெளியில சொல்லியிருக்கிறது தான். சிபிஐ அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நமக்கு அது தெரிய வரும். இன்னைக்கு வரைக்கும் சமன்ஸ் எதுவும் இஷ்யூ பண்ணப்படல. சமன்ஸ் வரட்டும், நம்ம சமன்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். சிபிஐ அபிஷியலா எந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் இதை பத்தி கொடுக்கல. அவங்க சமன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கணும். மற்றதெல்லாம் வெறும் அரசியல். படத்தோட ஷூட்டிங்காக தான் இந்த கரூர்லையும் நாமக்கல்லையும் இவ்வளவு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஸோ படத்தோட ஷூட்டிங்க்கு அது ஹெல்ப் ஆகலாம், இருக்கலாம். ஆனா பிரைமரியா பார்க்கும்போது விஜய் ஒரு சினிமா ஸ்டாரா இருக்காரு. ஸோ அதனால அவரை சினிமாவின் காரணமாக அதுல இருக்க ஒரு
ஒரு அட்ராக்ஷன் காரணமாகவே மக்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவரோட வாக்காளர்கள் அப்படின்னு மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம மற்ற தலைவர்கள் அரசியலுக்கு வந்தபோது, சினிமா நடிகர்கள் வந்தபோது நம்ம பார்த்துருக்கோம். நடிகர் சிவாஜி கணேசன் வந்தார், அவரோட கூட்டம் கூட பெருசாக இருந்தது. ஆனா அவர் எம்ஜிஆர் அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல. இது ரஜினிகாந்த் அவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற போதும் கூட்டம் நிறைய வந்தது. கமலஹாசன் ஆரம்பிக்கும் போது கூட்டம் நிறைய வந்தது. அது என்ன ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆச்சு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அது இல்லாம நம்ம ரீசெண்டா மற்றவர்களையும் பார்த்திருக்கோம். ஸோ தனிப்பட்ட நடிகர்கள், விஜய் அளவுக்கு ஸ்டார் கேம்பெயினர் இல்லாதவர்களும், வடிவேலு அவர்கள் வந்திருக்கலாம், மற்ற சினிமா நடிகர்கள் வந்திருக்கலாம், அவங்களால கூட்டம் சேர்க்க முடியும். ஆனா அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகும்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு பார்வை. இரண்டாவது, சினிமா காரணமாக மட்டும்தான் அப்படின்னா அவங்க வந்து அதை எப்படி பிளான் பண்ணி கூட்டியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இங்க எங்க அந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, உங்க பிளான்டு மீட்டிங்கான டைம் வந்து ப்ராடரா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நீங்க விஜய் ஒரிஜினலா இந்த டயத்துக்கு வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க அந்த டயத்துக்கு வராம லேட்டா வந்திருக்கீங்க. ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா மீட்டிங் டைம் 10 to 7 மணி வரைக்கும் இருந்திருக்கு. 7 மணிக்கு முன்னாடியே அவர் மீட்டிங் வந்துட்டாரு. அதனால தப்பு கிடையாது பர்மிஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா 12 மணிக்கு 12 மணிக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. அதனால நீங்க வந்து என்ன காரணத்துக்காக அப்படி தெரிவிச்சிருந்தீங்க? கூட்டம் சேர்ப்பது என்ன காரணத்திற்காக அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்க்கணும்? இல்ல தப்பான டைம் சொல்லி உங்க ரசிகர்களை எதுக்கு நீங்க வந்து கஷ்டப்படுத்தணும், வெயில வந்து நிக்க வைக்கணும், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாம நீங்க நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இது தொடர்பா சிபிஐ வழக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருந்தது. இவரும் வந்து கடந்த 17ஆம் தேதி வந்து டெல்லியில வந்து போய் சந்திச்சிருந்தாரு. செந்தில் பாலாஜியிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து மீடியாக்கள்கிட்ட பல பரபரப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பல விசாரணையை சரியாக மேற்கொள்ள வேண்டும். அதை வந்து எல்லாத்தையுமே ஜென்ரலாகவே வந்து அவர் தள்ளி கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. நம்ம வந்து முன்னாடியே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், இல்லை இங்கே டிவிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை போலீஸோட விசாரணையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவர் சமன்ஸை தள்ளி கொடுத்துட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஃபைனலாக இன்கொயரிக்கே கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. எனக்கு சம்மன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தார். அதனால முதல்ல சமன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது பப்ளிக் டாக்குமெண்ட்டாக அவைலபிளாக இருக்கு. அந்த சமன்ஸ்க்கு வர முடியாது அப்படின்றது அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இப்போ சப்சிக்வெண்டாக வந்து சமன்ஸ்க்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்றதை ஃபர்ஸ்ட் வரவேற்கணும். எதற்கான தேவை வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் மேனா வரணும், இல்லை வழக்கறிஞராக எனக்கு டெஃபினட்டாக வரணும். என்னைய மட்டும் எது கூப்பிடுறீங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் அவர் தெரிவித்த மாதிரி இருக்கு. பயம் மட்டும் இல்லை, என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் கரூரை சார்ந்தவர். விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்ற ஒன்று அவர் ஸ்பாட்ல இருந்தார், மற்றவர்களோட அதிகமாக இருந்தார் அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இன்ஃபர்மேஷன் அவருக்கு எப்படி அதிகமாக போச்சு, எப்படி அவருக்கு மட்டும் ப்ரியாரிட்டி இருந்தது அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. அவர் மக்களை பார்த்து கொண்டார் அப்படின்றது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த விஷயம் வந்து அவருக்கு மட்டும் எப்படி போச்சு, மற்ற கட்சிகளுக்கோ இல்லை மற்ற பொதுமக்களுக்கோ இல்லை மற்ற பொதுத்தளத்திலும் ஏன் போகலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இவர் மட்டும் அதை ஏன் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டாரு, இல்லை இவர் மட்டும் அதை ஏன் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டாரு? இப்போ விஜய் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ அதே அட்வர்டைஸ் பண்ணும்போது இவர் மட்டும் அட்வர்டைஸ் பண்ணாரு, இவர் மட்டும் அதை செலிப்ரேட் பண்ணாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு பிரச்சனை, அதே மாதிரி பல இடங்கள்ல கள்ளச்சாராயத்தில் பிரச்சனை ஆச்சு, ஆக்சிடென்ட்ல பிரச்சனை ஆச்சு, ஒரு ஸ்கூல்ல ஆச்சு. அங்கெல்லாம் வராத முதலமைச்சர், அங்கெல்லாம் வராத அமைச்சர்கள் இங்க மட்டும் எப்படி உடனடியாக வந்தார்கள்? திமுக செக்யூரிட்டி ஆம்புலன்ஸ் கூட மிக விரைவில் வந்ததா கூட தெரிவிக்கிறாங்க. இல்லைங்க, அதான் நான் வந்து அதை தப்பா நம்ம பார்க்க கூடாது, அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி வேகமா வரணும் அப்படின்றது அவசியம். ஏன் கரூருக்கு மட்டும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, மற்ற இடத்துல கொடுக்கல அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க பாரபட்சமா மக்களை பார்க்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்குன்னு கூட பார்க்கலாம். டெஃபினட்டா எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இதுனா லா அண்ட் ஆர்டர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியா வந்து சிஎம் கிட்ட இருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு முக்கிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பரா பார்க்கப்படுகிறார். அப்படின்ற போது நீங்க வந்து அந்த ஒரு தொகுதி மக்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு தொகுதியில் இருக்க எம்எல்ஏக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க மற்ற 233 தொகுதிகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, மற்ற மக்கள் எல்லாருக்கும் ரிமைனிங் 7.5 crores மக்கள் இருக்காங்க, 6 கோடிக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த முக்கியத்துவம் கிடையாதா, அவர்களுக்கெல்லாம் இந்த அவசரம் கிடையாதா, அவர்களுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து விரைவாக வர வேண்டிய தேவை இல்லையா, அவர்களோட குடும்பங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை எடுப்பு. இது குறித்து வந்து அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னதுமே செந்தில் பாலாஜி அவர்கள் மடியில கனலாம் எதுக்கு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் பயப்பட வேண்டியதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவர் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அந்த கேள்வியை வந்து பலமுறை மேடை ஏறி கேட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் கூட இருக்காரு, அவருக்கு உபயோகமா இருக்காரு, அவருக்கு பயனுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றனால அந்த கேள்வி கேட்காம மௌனம் சாதிக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர். ஆனா முதலமைச்சர் கேட்ட கேள்விகள்லாம் நம்ம பின்னாடி 10 வருஷம் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் மேடையில இருந்து திரும்பி எடுத்து போட்டாலே அதனாலேயே மடியில கனம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ முதலமைச்சர் மடியிலையும் இன்னைக்கு கனம் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம். முதலமைச்சர் அவர்களையும் இவர் மாட்டி விட பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் பல இடத்துல இருந்து பல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் மாட்டி விட பாக்குறாரு இல்லை, எவிடன்ஸ் இருந்தா முதலமைச்சரும் மாட்டிப்பாரு அப்படின்றதுதான் பிரச்சனை. அவர் முதலமைச்சராக இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் அவர் வெறும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மடியில் கனம் இருக்கிறது அப்படின்றதுதான் பிரச்சனை. எப்படின்னா கூட்டாக தவறுகள் செய்திருந்தால், கான்ஸ்பிரசி இருந்தால்
அதுல வந்து கூட்டாக செய்தவர்களும் கான்ஸ்பிரசி இருந்தவர்களும் எல்லாருமே தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள். இது எந்த அளவுக்கு திமுகவோட தேர்தலை பாதிக்கும் நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியோட வழக்கு, செந்தில் பாலாஜியோட இந்த வழக்கு மட்டும் இல்ல, பல வழக்குகள் இருக்கு. தவறு செய்தவர்கள் பலர் இருக்கிறார். மக்கள் வந்து ஜென்ரலா ஓட்டு போடும்போது நல்லவருக்கு ஓட்டு போடணும், நமக்காக வேலை செய்பவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பார்வை பார்க்கும்போது பேன் ஸ்டேட்டா அதோட இம்பாக்ட் இருக்கும். கரூர் மட்டும் அப்படின்னு பார்த்தா அதோட இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா கரூர்ல வந்து அவர் எஃபெக்டிவா இருக்கவராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. இப்பவே வந்து முதலமைச்சர் அவருக்காக வராங்க அப்படின்ற போது அங்க எஃபெக்டிவா பார்க்கலாம். ஆனா பேன் ஸ்டேட்டா பார்க்கும்போது வேற எந்த ஒருத்தரும் இந்த மாதிரி எஃபெக்டிவா இல்ல, இந்த மாதிரி தவறான ஒருத்தருக்காக மட்டும் எஃபெக்டிவா வேலை பண்றாங்க அப்படின்ற போது மக்கள் வந்து நிராகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் புதிதாக பிறந்த குழந்தையா இருக்கலாம், இல்ல வேற ஒரு மாநிலத்தில இருந்தோ வேற ஒரு நாட்டில இருந்தோ இங்க வந்தவர்களாக இருக்கலாம், இல்ல அகதிகளாக கூட இருக்கலாம். இலங்கை அகதிகள் கூட இங்க இம்பார்ட்டன்டான ரெசிடென்ட்ஸ் தான் தமிழ்நாட்டில். அவர்கள் கூட என்ன தேவையோ அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தேவைனா மட்டும் வேலை செய்வாங்க இந்த அரசுல, இல்ல வேற யாருக்கும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா அது தப்பான அரசு, மக்களுக்காக செயல்படாத அரசு. ஒன்றும் இல்லைங்க, தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேர் வந்து கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்க்கு வெளியில சென்னையில் அத்தனை நாள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் இத்தனை நாள் வந்து முதலமைச்சர் பார்க்கல. ஆனா அன்னைக்கு வந்து கரூருக்கு மட்டும் போயிருக்காருன்னா அது செந்தில் பாலாஜி மட்டும் தான் காரணம். ஸோ அப்படின்ற போது மக்கள் யோசிக்கணும், மக்கள் தேவைக்காக வரவில்லை, அவருக்கு பர்சனலா உபயோகமாக இருக்கிற ஒரு அமைச்சருக்காக, இல்ல இன்னைக்கு லெஜிஸ்லேட்டருக்காக, இல்ல ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் மட்டும்தான். இது தொடர்ந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மேல பல வழக்குகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கே நேரு மீதும் பல குற்றச்சாட்டு வழக்குகள், பல ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அந்த கட்சியே மொத்தமா பாதிக்கணுங்க. நம்ம 2Gல இருந்து எடுத்துக்கணும். கனிமொழி அவர்கள், ஆர் ராசா அவர்கள் இன்னைக்கு மறு விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள் ஏற்கனவே கன்விக்ஷன் ஆகி அந்த கன்விக்ஷன் வந்து இப்போதைக்கு அன்டில் சுப்ரீம் கோர்ட் இயர்ஸ் அதை வந்து ஸ்டேல மட்டும் வச்சிருக்காங்க, தள்ளுபடி ஒன்றும் பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்களே இருக்காங்க. இது இல்லாம பல அமைச்சர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், இல்ல பல உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் பிரச்சனையில இருக்காங்க. இல்ல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையை பார்த்திருக்கோம். இல்ல இவங்களே வந்து இதன ஒரு எம்எல்ஏவோட வீட்டுல இருந்த ஒரு பணிப்பெண்ணை வந்து எப்படி தரக்குறைவா நடத்திருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். இல்ல இவர்கள் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களும் எவ்வளோ தரைக்குறைவாக நடத்திருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். எத்தனை இடத்துல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இவர்களே ஈடுபட்டிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு இப்போ ரீசெண்டா நடந்த பாலியல் வன்கொடுமை, அந்த 2 வயது குழந்தையாக இருக்கலாம், 80 வயது பாட்டியாக இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே டிஎம்கே கனெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இது இல்லாம சொத்து குவிப்பு வழக்குகள் பார்த்திருக்கோம். இவர்களை சார்ந்தவர்கள் எவ்வாறு சொத்து வந்து அதிகமா சேர்த்திருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டில் ஈசிஆர் சார்ந்து, சென்னையில் ஈசிஆர் சார்ந்தா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூர்ல வந்து இம்பார்ட்டன்டான ஏரியாஸா இருக்கலாம். ஸோ இவர்களை சார்ந்த அமைப்புகளும், இவர்களை சார்ந்த நிறுவனங்கள், இவர்களை சார்ந்தவர்கள் தனியாக இருப்பவர்கள், இல்ல சினிமாவை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சாராதவர்கள், இவர்கள்லாம் எவ்வாறு அதிகமாக சம்பாரிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இவர்களை சார்ந்த சினிமா அமைப்புகள் இருக்கு, நிறுவனங்கள் இருக்கு, அவங்க மட்டும் எப்படி டாமினண்டா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ், ப்ரொடக்ஷன் ரைட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் போன 4.25 ஆண்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எத்தனை பேரோட நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேரோட பிசினஸ் அபகரிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேரால அவர்களோட சொந்த தொழிலை செய்ய முடியல, இவர்கள் எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதனால திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா தமிழக மக்கள் அவர்களாக நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இங்க இருக்க தொழில்கள் வந்து இண்டிபெண்டா செயல்பட முடியுமா இல்லையான்ற கேள்வி இருக்கு. அது எல்லாத்தையும் யோசிச்சுதான் வாக்களிக்கணும். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில இருந்து பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு சார். பல பெண்களுக்கு எதிராக பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? பிரைமரியா இது எல்லாமே நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட், நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றதுக்காக மனிதனாக நம்ம எல்லாருமே வருத்தப்படணும், தமிழனாக இன்னும் அதிகமா வருத்தப்படணும். இதை தாண்டி இந்த ஒரு ஆட்சியை நம்ம அமர்த்தி விட்டோமே அப்படின்றதுக்காக இன்னும் அதிகமா வருத்தப்படணும். அதனால நம்ம என்ன சேஞ்சஸை கொண்டு வரணும், சமுதாயமாக நம்ம எவ்வாறு மாற வேண்டும் அப்படின்ற ஒரு சேஞ்ச் இருக்கு. வாக்காளனாக நம்ம எவ்வாறு மாற வேண்டும், யாருக்கு வாக்களித்தால் இது பெட்டரான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, ஜென்ரலாகவே லா அண்ட் ஆர்டர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல, தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல நல்லா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த அஇஅதிமுக காலத்தையும் டிஎம்கேவோட ஆட்சி காலத்தையும் நம்ம ஹிஸ்டாரிக்கலா கம்பேர் பண்ணாலே அஇஅதிமுக ஆட்சி காலம் பெட்டரா இருந்திருக்கு டிஎம்கேவோட ஜென்ரல் ரூலா. நான் வந்து ஜென்ரலாவே தவறு நடக்காது அப்படின்னு நான் சொல்லலை. சமுதாயத்துல தவறான நபர்கள் இருக்கிறார்கள், தமிழான சிந்தனை இருக்கு, அது மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதற்கான செயல்களை, அந்த மாற்றம் வர வேண்டும் அப்படின்றதுக்காக திமுக எதுவும் செய்யவில்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. திமுகவோட காலத்துல நம்ம இந்த மாதிரி தப்பு செஞ்சோம்னா நம்ம தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் திமுக உறுப்பினரா இருக்கேன், அதனால அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பாலியல் வன்கொடுமை அத்தனை நாள் நான் செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நான் வந்து சின்ன குழந்தைய அண்ணா நகர்ல நடந்தது, நான் டிஎம்கே சார்ந்தவன், அதனால நான் செஞ்சா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, டிஎம்கே மேடையில அன்னைக்கு கனிமொழி அவர்கள் இருக்காங்க, கனிமொழி சோமி அவர்கள் இருந்தாங்களா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு அங்க இருந்த பெண் காவல்துறையினரை துன்படுத்தியதை நம்ம பார்த்தோம், சக காவலரே சொன்னதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. இல்லை இது இல்லாம ஒரு போலீஸார் வந்து
பெண் போலீஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு கழிப்பறையில வந்து அவங்களோட போனை வச்சிருந்ததை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே இவர்களோட ஆட்சி காலத்துல நடக்குது. இதெல்லாம் நம்ம வச்சா நம்ம தப்பிச்சுப்போம், நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு இந்த ஆட்சி காரணம். அதை மாற்றாமல் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஏன்னா முதலமைச்சர் மேல் வந்து கண்டிக்கிறது இல்லை. அந்த சிவாஜி அவர்கள் குஷ்பு அவர்களை தப்பா பேசினார். அவரை பத்தி இன்னைக்கு கட்சி மொத்தமாக என்ன கண்டிச்சிருக்காங்க, எதுவும் பேசல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க இதை அப்படின்ற ஒரு பிரச்சனை. இது வந்து பெண்கள் மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும் இதே ஒரு சூழ்நிலை இருக்கு. இது இல்லாம அடுத்தது பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குது, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம சும்மா பாய்காட் பண்ண முடியும், நம்ம வந்து அங்க உள்ள பொருள் வரதையும் வெளில போறதையும் என்னால தடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில இருக்கு. இது இல்லாம இது என்னன்னா வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்க பணிக்காக வராங்க, அவர்களை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஒன்றும் இல்ல, நாய்க்கறி திங்கிறவன் அப்படின்னு வந்து திமுகவை சார்ந்த ஒருத்தரும் மேடை ஏறி பேச முடியும் அப்படின்னா அதை வந்து எப்படி பார்க்கணும்? பொன்முடி அவர்கள் மேடை ஏறி பெண்களை எப்படி தவறா பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ அங்க வந்து ஒரு சிஸ்டமாவே திமுக இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் பயமும் இருக்கிறது. அப்போ அந்த சிஸ்டமே மாறணும், அதை கேள்வி கேட்க வேண்டிய தலைமையில இருக்கவங்க எல்லாருமே, அவர்கள் யாருமே கேள்வி கேட்கல அப்படின்றதுதான் பயம். கனிமொழி அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஆஃப் ஹேண்ட் ஸ்டேட்மெண்டா அதை கண்டிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதை கான்ஸ்டன்டா என்ன ஆக்ட் பண்ணிருக்காங்க, பெண்ணா அவர்களே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. அந்த கட்சியில இன்னும் வருத்தத்தக்க விஷயம்ங்க, கனிமொழி அவர்களோட கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, மூத்த தலைவர் அவருக்கு அதே ஒரு ஈக்குவலான ஸ்டேட்டஸை வந்து கொடுப்பாங்களா? பெண்ணாக இருக்கிறார்கள், முதல் ஃபேமிலியை சார்ந்தவர்களே, அவர்களுக்கே அந்த முதல் ஸ்டேட்டஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட்டட் பார்ட்டி தான் அந்த பார்ட்டியே. ஸோ அதனால அந்த பார்ட்டியில ஒரு வேறுபாடு அப்படின்றது இன்னரண்டா இருக்கு. ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பார்ட்டி அது. அந்த பார்ட்டியை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா இல்லையான்றது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பெண்ணும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சமீபத்தில் கூட தூத்துக்குடிய விளாத்திக்குளத்துல ஒரு +2 மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இன்ன வரையும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இது எப்படி சார் பாக்குறீங்க? சார் அவங்க இன்னைக்கு மட்டும் இல்லை சார், நம்ம வந்து வேங்கவேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 0 FIR தான் இருக்கு. இன்னும் ஒருத்தர் சேர்க்கலாம் அவங்க. ஸோ அந்த மாதிரி பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கான பார்ட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், ஜெயினர்கள், புத்தர்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? எதுவும் செய்யலை. சரி, இலங்கை அகதிகள், ஸோ அவர்களுக்காக என்ன செய்தார்கள்? எதுவுமே அவர்கள் செய்யலை. அதே பெண்களுக்கும் அவங்க எதுவும் செய்யலை. என்னன்னா அவங்களோட ஓன் காஃபர் சொத்து விகிதம் அதிகமாச்சு, அதிகமான படம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்துச்சு, அதிகமான படம் ப்ரொடக்ஷன் அவங்களோட குடும்பத்தை சார்ந்ததுக்கு வந்தது, அவங்களோட நியூஸ் சேனல்ஸ் வந்து அதிகமாக ஆக்டிவிட்டி செஞ்சாங்க, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் வந்து அதிகமாக கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, அவங்கள சார்ந்த தொழில் இது என்ன லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், டாஸ்மாக்ல சப்ளையாக இருக்கலாம், இல்லை ரேஷன் கடைக்கு சப்ளையாக இருக்கலாம், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருக்கலாம், பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க, இல்லை அவர்களை சார்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிற மிஷினாக கவர்மெண்ட்டையும் மக்களையும் அரசையும் ஆட்சியையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த பிரச்சனையை தவிர அவர்கள் மக்களுக்கு தேவை என்ன வந்து ப்ராப்பராக அவர்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் தேவை, உணவு தேவை, மருத்துவ வசதி தேவை, கல்வி தேவை, இது எல்லாத்தையும் அவங்க பாதரே பண்ணலை. ஒன்றும் இல்லைங்க, போன அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி வந்து, இவங்க ஆட்சி காலத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்து, பிரைவேட்டாக கூட இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எத்தனை வந்து? அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சட்டக்கல்லூரி எத்தனை வந்து? அரசு சட்டக்கல்லூரி கிட்டத்தட்ட அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் இல்லாட்டி கம்பைண்டா 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சட்டக்கல்லூரியாவது கொண்டு வரப்பட்டது. இவங்க எத்தனை சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க? இல்லை பிரைவேட்டாக எத்தனை சட்டக்கல்லூரிக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க? சரி, அதை விடலாம். இன்ஜினியரிங் காலேஜ்ல எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் அதிகமா இருக்கு, எத்தனை ப்ராப்பர் கண்டினியூயிங் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க GR ரேஷியோ இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்றாங்க, இவங்க வந்து அதிகரிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ எவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளேஸ்மெண்ட் என்னன்னா அவங்க வந்து அன்னைக்கு கொடுத்து அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னு இல்லை, முடிச்ச 3 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அவங்க அந்த ஜாப்ல சஸ்டெயின் ஆகும். அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல். இவங்க அந்த மாதிரி எத்தனை இவங்க கொடுத்துருக்காங்க? அது அரசு கல்லூரியா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் கல்லூரியா இருக்கட்டும், இவங்க ஆட்சி காலத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா எல்லாமே ஃபெயிலியர் தான். இங்க வந்து ஸ்கில்லபிள் ஜாப்ஸ்ல இல்ல ஸ்கில்லபிள் யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு கிடையாது அப்படின்றது பிரச்சனை. எதற்காக பெருநிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வராம வேறு மாநிலங்களுக்கு போறாங்க? இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கல, இங்க ஸ்கில்டு ஆளுங்க கிடைக்கல, இங்க இருந்து அந்த சர்வீஸை வெளியில கொடுக்க முடியல அப்படின்ற பிரச்சனை. ஸோ இவங்க அதெல்லாம் ஆன்சர் பண்ணல. ஆனா இதை தாண்டி அவர்களோட அமைச்சர்கள், TRB ராஜாவா இருக்கலாம், ஒயிட் பேப்பர் எடுத்து வெள்ளை பேப்பர் அப்படின்னு காமிப்பாரு. ஒயிட் பேப்பர் கொடுக்க சொன்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இன்னைக்கு வந்து அவரோட அமைச்சரவையும் இருக்கு, அவரோட முதலமைச்சரும் இருக்காங்க, அவங்களோட தலைவர்களும் இருக்காங்க அப்படின்ற பிரச்சனை. அவங்களோட ஒன்னும் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் இதை ஆன்சர் பண்ண முடியல. ஒன்னும் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக ஒரு கேள்வி கேட்டார், உங்களால் IPS படிக்க முடியுமா அப்படின்னு. UPSC எழுத முடியும். நான் UPSC கூட கேட்கலங்க, சாதாரண வேறு ஒரு ஒன் டைம் MLA பாஜகவில் இருக்கவங்களோ இல்லை ADMKல இருக்கவங்களோடயோ இல்லை சாதாரணமான இருக்க பொதுமக்களோடையோ உங்களால டிபேட் பண்ண முடியுமா? பொதுமக்களோட உங்களால கேள்விகள் எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு அந்த சூழ்நிலையில திமுகல
யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு வருத்தத்தக்க விஷயம் தான் இன்னைக்கு திமுக இருக்கு. இந்த நிலையில பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல வெளியில போகிறதுக்கே ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில இருக்கு. இந்த நிலையில மக்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க சார். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் களம் ஆல்ரெடி நிர்ணயம் செய்யப்பட்டதுதான். திமுகவின் ஆட்சி, அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னா முக்கியமான அம்சம் நான் சொன்னது ஏற்கனவே, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், கல்வி, சுகாதாரம், மருத்துவ வசதி, இது வந்து பேசிக். அதை தாண்டி அடுத்தது எனக்கு ரோடு, எலக்ட்ரிசிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா இருக்கணும். உங்களோட மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னாங்க. என்ன குவாலிட்டியில போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதலமைச்சரோட இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ஸே நம்ம பார்ப்போம், அதோட குவாலிட்டி எவ்வளவு போரா இருக்கு. ஒரு மழை வந்தா என்ன ஆகுது, எவ்வளவு வெள்ளம், மழை வெள்ளம் தேங்குது, நீர் தேங்கி நிக்குது அப்படின்ற பிரச்சனை. புதுசாக வந்து இப்ப எலெக்ஷன் வருது, அதனால நிறைய இடத்துல ரோடு போட்டிருப்பாங்க. அந்த ரோடு போட்ட இடத்துல எல்லாம் நீங்க பாருங்க குவாலிட்டி ஆஃப் மீடியன் எப்படி இருக்குன்னு. பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நார்மலா அந்த எனாமல் பெயிண்ட் மழை வந்தா, வெயில் இருந்தா இல்ல நைட்ல ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் தெரியணும். அந்த மாதிரி பெயிண்ட் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல ரோட் லெவலிங் எப்படி இருக்கணும், மழை வந்தா தண்ணி தேங்காம தண்ணி ஃப்ளோ ஆகி ட்ரெயினுக்கு போகணும். அப்போ அந்த ரோட் லெவலிங் என்ன பண்ணிருக்காங்கன்னு, அந்த நூல் ஹோல்ட் பண்ணா இல்ல பேரியர் ஹோல்ட் பண்ணா அதை பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்ற பிரச்சனை. இதை தாண்டி எலக்ட்ரிசிட்டிக்கான பிரச்சனை. முன்னாடி இருந்த சர்ப்ளஸும் இன்னைக்கு இருக்கிற சர்ப்ளஸும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கமர்ஷியல் யூனிட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெசிடென்ஷியல் யூனிட்டுக்கு இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியோட பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸோட பிரைஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன ஆட்சியில இருந்து இன்னைக்கு. வரிகள் அனைத்துமே வரிகள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம கவர்மெண்டோட ரெவன்யூ ஜெனரலாவே குறைஞ்சிருக்கு. ஆனா இதை தாண்டி டாஸ்மாக் மட்டும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெவன்யூ ஆனா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ குறைஞ்சிருக்குன்றாங்க, எப்படின்னு தெரியல. ஜெனரல் ஓவரால் கவர்மெண்டோட பிஎஸ்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். டிட்கோ எடுத்துக்கலாம், இதுனா பேப்பர் கார்பரேஷன் எடுத்துக்கலாம், ரைஸ் கார்பரேஷன் எடுத்துக்கலாம், சுகர் கார்பரேஷன் எடுத்துக்கலாம், இல்ல டான்ஜெட்கோ எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. சரி, நம்ம டான்ஜெட்கோ எடுத்துப்போம். டான்ஜெட்கோ லாசஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த லாஸ் எல்லாம் செட்டரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? இது இல்லாம ஓவரால் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ரெவன்யூ குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அவங்களால ப்ராப்பரா சாலரிஸ் பே பண்ண முடியல. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டீச்சர்ஸ் இன்னும் ரெக்ரூட் பண்ணாம இருக்காங்க சஃபிஷியன்ட்டா. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இன்னும் அண்டர் ஸ்டாஃப்டா இருக்காங்க. போலீஸ் அண்டர் ஸ்டாஃப்டா இருக்காங்க. நார்மலா லா அண்ட் ஆர்டர் பார்க்க வேண்டிய போலீஸை இன்னைக்கு கொண்டு வந்து பந்தோபஸ்து நிக்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்க லா அண்ட் ஆர்டர் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, டிராஃபிக் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, பந்தோபஸ்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, ஸ்பெஷலைஸ் சர்வீஸ்ல ஆள் கிடையாது. அன்னைக்கு கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்க வந்து போலீஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இவங்க வந்து கம்மியா வச்சிருக்காங்க. இவங்களால ரெக்ரூட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல, எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்க முடியல. இவங்க மேனிஃபெஸ்டோல ஃபர்ஸ்ட் நீட்டுக்கு கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீட்டை வந்து இவங்க சொன்ன ப்ராமிஸை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. இவங்க செய்த தவறு, அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ப்ராமிஸ், அதுக்கப்புறம் இவங்க வந்து போன ஆட்சி காலத்துல இவங்க பண்ண ப்ரொடெஸ்ட், ஸ்டெர்லைட்டுக்கா இருக்கலாம், இல்ல மற்ற எமிஷன்ஸ்க்கா இருக்கலாம், இல்ல நியூ எனர்ஜி ரிசோர்ஸ்க்கா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இவர்கள் சரி செய்து விட்டார்களா இல்லையான்னு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் யூபியோட ஆட்சியில இருந்த போது இவங்க கையெழுத்து போட்டது, இவங்க அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்த போது 2006 to 11 இவங்க போட்ட கையெழுத்து. ஆனா இவங்க வந்து இதெல்லாம் இன்னும் சரி செய்யல. ஆனா இதெல்லாம் இவங்க மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ். டாஸ்மாக் எண்ணிக்கையை குறைச்சிருவேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் குறைக்கல. டாஸ்மாக் இருக்கிற காலகட்டத்திலேயே கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு. இதை வந்து முதலமைச்சர் இன்னும் கேள்வி கேட்கல. ஆனா அவங்களுக்காக காம்பன்சேஷன் ஃபண்ட் மட்டும் கொடுக்குறாரு. சரி, அதே காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு ஈக்குவலண்டா கரூர்ல கொடுத்தாங்களா இல்லையானா இல்ல, கம்மியா. அவங்க செய்த தவறு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களால அதை சரி செய்ய முடியல, அதுக்கான காம்பன்சேஷனை சரியா கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதே அவலம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 10.5 லட்சம் கோடி கடன் தாண்டி இந்த கார்பரேஷன்ஸோட கடன் எல்லாமே இருக்கு, இண்டிபெண்டன்ட் பாடிஸோட கடன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டினா இன்னும் கடன் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் சர்வீஸ்ல சேலரி பே பண்ண முடியாது, பென்ஷன் பே பண்ண முடியாது, கவர்மெண்டால அதோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியாது. அப்போ மக்கள் வந்து இன்னும் அதிகமா வரி பே பண்ணாதான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து இன்னும் மோசமான ஒரு அரசை விட்டு போறாங்க. அப்போ மக்கள் எவ்வாறு இன்னும் ப்ரொடெக்டடா இருப்பாங்க அப்படின்னு தெரியல. நாளைக்கு அவரோட சேலரியை பே பண்ண முடியுமா இல்லையான சூழ்நிலை இருக்கு. இவங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை ஏன் அவங்க கொண்டு வந்தாங்க கடைசியானா, சும்மா பொலிட்டிக்கல் ப்ராமிஸா கொடுத்துட்டு போயிடலாம். அதை எப்படி பே பண்ண போறாங்கன்னு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தாங்களா? இப்போ பட்ஜெட்ல இன்டர்ம் பட்ஜெட்லயும் கொடுக்கல, போன பட்ஜெட்லயும் கொடுக்கல. ஸோ சும்மா பேருக்கு ஒரு டாக்குமெண்ட்டை போட்டாச்சு, ஆனா அதை எப்படி பே பண்ண போறாங்க, அதுக்கான ஃபண்டிங் எங்க இருந்து வருது? ஸோ அடுத்த சேலரியே பே பண்ண முடியாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இல் ப்ரொடெக்டடான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதை ஆன்சர் பண்ண முடியாத ஒரு முதலமைச்சராகவும் மந்திரிகளாகவும் இவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் தான் நமக்கு வந்து இந்த திமுக ஆட்சியை பார்த்தா வர வேண்டும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார்.